அன்பு நண்பர்களே, HKIVA 509 நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஒரு தட்டுங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி என்னடா இவர் எங்கடா போகிறாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி நான் வந்து ஈகை ஃபித்ருடைய தொழுகையை முடித்துக்கொண்டு நம்மளுடைய கூனிமேடு சகோதரர்கள் பார்க்க போகிறேன். அதாவது ஒரு மாநாட்டுக்கு போகிறேன். நான் என்னடா இவர் திடீர்னு மாநாடுன்னு சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, உலகத்தில் எங்கே கூனிமேடு சகோதரர்கள் ஒன்றாக இணைந்து இருக்கிறாங்களோ அந்த இடம் மாநாடு போல தான் இருக்கும். நீங்களும் இப்போ நம்ம சேனல் வழியாக அந்த மாநாட்டை வந்து பார்த்து மகிழலாம். இப்போ நான் வந்து நம்மளுடைய வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம கையில் வந்து ஒரு நேரத்தில் வந்து வண்டி இருந்துச்சு. தற்சமயம் இப்போ வண்டி இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பேருந்து தான் நம்மளுக்கு வந்து சிறந்த ஒரு பயணமாக அமைஞ்சிச்சு. அதனால் நான் வந்து எங்கள் ரூமில் இருந்து கிளம்பி பேருந்து நிலையத்துக்கு வரேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து வளைகுடா குவைத்தில் இருக்கிற பேருந்து நிலையம் வந்துட்டேன். ஒரு விதமாக வந்து பேருந்து நிலையத்தில் நின்றுட்டேன். பஸ்ஸுக்காக காத்துட்ருக்கேன். பேருந்தும் வரப்போகுது. வந்தோடனே அதில் ஏறி நம்ம வந்து நம்மளுடைய கூனிமேடு சகோதரர்களை சங்கமிக்கும் அந்த மாநாட்டுக்கு போகிறேன். அதாவது ஈத் மிலாத் ஆகிறதுக்கும் கூனிமேடு இஸ்லாமிக் ட்ரஸ்ட் கிட், அதாவது ரம்லானுடைய கடைசி 10 கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கான பரிசுகள் கொடுக்கறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி மாநாடு போல் இருக்கும். நம்மளையும் சொல்லியிருந்தாங்க. நம்ம இல்லாமல் அந்த நிகழ்ச்சி எப்படி, அதனால தான் நம்ம பஸ்ஸில் ஏறி போயிட்டேன். இதுதான் வந்து குவைத்துடைய பேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறத விட அந்தந்த ஊரில் இருக்கிற பேருந்து வேறு லெவல். ஒரு வழியாக நம்ம வந்து எங்கள் ரூமில் இருந்து நம்ம கிளம்பி வளைகுடாவுடைய அரங்கத்துக்கு வந்துட்டோம். மையப்பகுதி இதுதான் வளைகுடா குவைத் நாட்டுடைய சிட்டியில் வந்து ஷர்க்கில் இருக்கிற பெரிய பில்டிங் இது தான் அல் ஹமரா டவர். எல்லாருக்கும் தெரியும். இதுதான் குவைத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்டிடம் இது தான். துபாய்க்கு எப்படி வந்து ஹலீஜ் புர்ஜாவோ, அதே போல் வந்து சவுதிக்கு வந்து எப்படி வந்து கிங்டமோ, அதே போல் குவைத்துக்கு இது வந்து இது தான் அல் ஹமரா டவர் தான். இதுதான் அந்த இடம். இந்த பகுதியை கடந்து தான் நம்மளுடைய கூனிமேடு சகோதரர்கள் சங்கமிக்கும் அந்த வளைகுடா அரங்கத்திற்கு நம்ம போக போகிறோம். ஒவ்வொரு வாரமும் வளைகுடா அரங்கத்தை வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து நண்பர்களோடு காரில் போகிறதுனால நான் உங்களுக்கு பதிவு பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேருந்து போகிறேன். போகும்போது நம்மளுடைய வளைகுடா அரங்கத்துக்கு போகிற அந்த சிட்டியை வந்து இரவு நேரத்தில் வண்ண விளக்குங்களோடு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு பதிவு பண்ணலாம் சொல்லி தான் போகிறேன். இதுதான் வந்து குவைத்துடைய முக்கியமான ஒரு சிட்டி, மாநகரம், தலைநகரம் சொல்கிறாங்களே அதுதான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், குவைத்துக்கு ஒரு முக்கியமான அடையாளம் வந்து இந்த அல் ஹமரா டவர் தான். இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து வளைகுடா அரங்கத்துக்கு போகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இரவு நேரத்தில் எவ்வளோ விளக்குகள் இங்கே வந்து பொருத்தப்பட்டு இருந்தாலும் இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலம் குறைவான நாடு. என்ன தான் நம்ம வந்து விளக்குகள் போட்டு அலங்கரித்தாலும் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். இது இயற்கையுடைய சித்தாந்தம். இதே விளக்குகள்லாம் நம்ம ஊரில் இருந்ததுன்னா, குறிப்பாக கூனிமேட்டில் இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கே தெரியும், டிஆர்வி சகோதரர்கள் வந்து ரம்லான் மாதத்தில் வந்து தெருக்களில் வந்து மின்விளக்கு போட்டாங்க. அந்த மின்விளக்குலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்காக வந்து நம்ம சேனல் சார்பாக அந்த டிஆர்வி நிர்வாகத்துக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக்குவோம். ஏன்னா மக்களுடைய நன்மையை நாடி அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்காக டிஆர்வி நிர்வாகத்துக்கு வந்து நம்ம வந்து ஜஸக்கல்லா ஹைரா தான் சொல்லணும் நம்ம சேனல் சார்பாக. ஒரு வேளையாக வந்து நம்ம வந்து குவைத் சிட்டியை நெருங்கிட்டோம். இதுதான் வந்து நம்மளுடைய வளைகுடா அரங்கத்துக்கு வரக்கூடிய குவைத் சிட்டி. இந்த குவைத் சிட்டி என்றாலே எங்கள் மூத்த சகோதரர்கள்லாம் இருக்காங்க, ஊர்லேயும் இருக்கிறாங்க. இப்போ பார்க்குற இந்த சப்ஸ்கிரைபரில் நம்மளுடைய அண்ணன்மார்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் தான் இதெல்லாம். அதாவது குவைத் சிட்டிக்கும் அவங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இதெல்லாம் புதுசாக கட்டப்பட்டது அல் ஹமரா டவர். இது அல் ஹமரா டவர் பக்கத்தில் ஆஸ்மா மஹால்னால் இது புதுசாக இப்போதைக்கு கட்டினாங்க. பெரிய பெரிய லெவலில் இருக்கும் இதெல்லாம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வளைகுடா நாட்டில் இந்த மக்களுக்காக இந்த நாட்டோட அரசாங்கம் வேறு லெவலில் கட்டிடங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. சாலைகள் பார்த்திங்கன்னா தெரியும், மரங்கள் வந்து இயற்கையான மரங்கள்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. இது வந்து இங்கே இருக்கிற இந்த வனத்துறை சொல்கிறாங்கல்ல, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பயிரிட்டு இங்கே ஒரு மரத்துக்காக சாலை ஓரம், எல்லா நாட்டிலையும் இருக்கும்ல சாலை ஓரத்தில் மரங்கள் பராமரிப்பு பண்ணணும். அந்த அடிப்படையில் அவங்க அது பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து வேறு லெவல் வந்துட்டோம். வந்தோடனே முதல்ல ஷர்க்கோடைய இது காவல் நிலையம். இந்த காவல் நிலையம் வேறு லெவல். இதுதாங்க போலீஸ் ஸ்டேஷனுடைய முகப்பு தான் இது. ஷர்க் பகுதியில் குவைத் சிட்டிக்கு மிக அருகாமையில் இருக்கிற இந்த காவல் நிலையம் வேறு லெவல். இங்கே கூட எங்களுடைய கூனிமேடு சகோதரர்கள் வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்கள் ஆளுங்க இல்லாத இடமே இல்லை.
ஒரு வழியாக நம்ம வந்து குவைட் சிட்டி முருகாப்புக்கு வந்துட்டோம். இந்த முருகாப்பை பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வண்ணங்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இதுதான் டானா. இது பல தடவை காட்டிட்டேன் முருகாப்புடைய நம்மள நேரலையில். இருந்தாலும் இந்த பெருநாள் நாளில் மக்களை சந்திக்கக்கூடிய மக்கள் எப்படி வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் குவைட் சிட்டியுடைய மையப்பகுதி. அதுக்கு அடையாளம் தான் இந்த தவார் பள்ளி. இந்த பள்ளிவாசலில் பல இயக்கங்கள், பல அமைப்புகள்லாம் இங்கே வந்து ஆலோசனை கூட்டங்களும் இங்கேருந்து உருவாகி தான் போவாங்க முதல்ல. இன்றைக்கி வேறு லெவல். இப்போ இந்த பள்ளியில் வந்து ஒன்று கூடுறதில்லை, எல்லாம் காலங்கள் மாறிடுச்சு. அதனால் யாரும் ஒன்று கூடுறதில்லை. இப்போ அவங்கவுங்க ஒரு ஏரியாவை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் முன்னோர்கள், நம்ம மூத்த அண்ணன்மார்கள்லாம் வந்து இந்த இடத்துல தான் ஒன்று கூடி இங்கே இருக்க அமைப்புகள்லாம் உருவாக்குனாங்க. தமிழ் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஜமாத்துக்களுடைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் இங்கேருந்து ஆலோசனை செஞ்சு அவங்க உருவாக்கி வச்சாங்க. இப்போ காலங்கள் மாறிவிட்டது. அதனால் வந்து இப்போ இந்த இடமே வந்து வெள்ளிக்கிழமை வருடத்தில் 2 நாட்கள் வந்து பெருநாள் தொழுகை அந்த சந்திப்பின் போது தான் இந்த இடம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு வழியாக நம்மளுடைய சேனல் வழியாக நம்ம அண்ணன் கட்டுவோம். இப்போ வந்து நம்ம வந்து முருகாப்பில் வந்து சீமாட்டி பேருந்து ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். இந்த சீமாட்டி கடைன்னாலே சிங்கப்பூர் கடை தான். இந்த கடையிலேருந்து சேலைகளும் தைலங்களும் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கி அந்த கடை அங்கே இல்லை. அந்த சீமாட்டி கடை வத்தினியாஷுக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த சீமாட்டி கூனிமேடு சகோதரருக்கு வேறு லெவல் கடை. நம்ம யார் ஊர்லேருந்து வந்தாலும் சரி அந்த சீமாட்டி கடையில் போய் பொருட்கள் வாங்கிட்டு தான் போவாங்க. அதே போல் தான் இந்த சிடி கேசரி கடை. இந்த பில்டிங் டோட்டலாகவே மாறி போச்சு. ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் இங்கே தான் அலைகடலுன்னு திரண்டு இருப்பாங்க. இப்போ யாரும் அந்த விஜமாக இல்லை, அந்த இடமே மாறி போச்சு. இந்த இடமே வேறு லெவல் இருக்குது. ஹயர் நம்ம வந்து இப்போது வந்து நம்ம இதெல்லாம் காட்டிட்டோம். நம்மளுடைய வளைகுடா அரங்கத்தை காட்டலைன்னா எப்படி? நம்மளுடைய வளைகுடா அரங்கத்திற்கு எப்போவும் வரக்கூடிய நம்ம அண்ணர் ஷுக்குர்னானா, முன்னேபுல் முபாரக் பாய், லியாகத் பாய் எல்லாம் வந்துட்டாங்க. குறிப்பாக என்னுடைய கூட்டாளி டிப்பு ஷாதிக்கு, பஷீர் பாய், மாலிக் பாய் எல்லாம் வந்துட்டோம். ஆனால் ஈத் மிலாத் ஆகிறதுக்கு மக்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தோம் வாட்ஸ்அப் தளத்தில். எல்லோரும் வந்து தொழுகையை முடித்து கொண்டு நம்ம ஈத் மிலாத் ஆகிற இடத்துக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வருவாங்க. இது ஆரம்பம்தான், கூட்டம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள். இப்போ பாருங்கள் கூட்டம். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த கமெண்ட் பாருங்கள். இதில் வந்து வேறு லெவல் பதிவுலாம் இருக்குது. தண்ணி எடுத்து கொடுங்க. ஸ்வீட்டா? स्वीट எடுத்து मंगवा बड़ा तरीका
कुड़ीपों नेक्स्ट हमारा बच्चा दिए कि नहीं क्या हमारा बच्चा जाफर का बच्चा दे வர வர அடுத்து பேட்டி இருக்குது பாய் ஈத் முபாரக் வாங்க நான் சொல்லிடுறேன்ப்பா வயசானவன் போல தெரிஞ்சுதா இந்த எவ்வளோ ஸ்டைல் உட்காந்துருக்கா नाना फैमिली टिकट ज़्यादा होगा बा सब जने आएंगे माशाल्लाह நிறைய பேர் எக்கச்சக்கமா ஆகி தான்ப்பா சொல்கிறேன் பணம்ப்பா எப்படி ஒரு 3 கோடி ரூபா போகுது உழைக்கு தான்ப்பா நானா ஃபேமிலிலேருந்து ஒரு 3 கோடி ரூபா போகுதுப்பா ನಾನು ಕೊಂಡಿ ಮಾಡ್ತೀನಿ मिलाकत हो गया भाई मार्क लगता लो स्वीट சாப்பிட்டவங்கள முலாகத் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் ஸ்வீட் யார் யார் சாப்பிட்டாங்களோ அவங்கள முலாகத் ஆயிட்டாங்க நான் சாப்பிட்டோமே अल्हम्दुलिल्लाह खाया भाई अल्हम्दुलिल्लाह हमारा बच्चा मुझे एक जन भी मिस करना नहीं बोल माइक लगाएगा नेक्स्ट खड़बा मिलेगा तो खड़बा मिलेगा तुम्हें यहाँ खंड का अवॉइड करो बात प्लीज यहाँ खड़ो ना अवॉइड करो पीछे खड़ो नहीं इधर इसमें खड़ो ना அதெல்லாம் சேஃப்டி பாய் बोलो भाई फोटो இதெல்லாம் தனியா அழகா ஃபுல்லா ஃபோக்கஸ் வரணும் இது வந்து பாய் வெளிய இங்க வச்சிருவோம் இல்ல பாய் ஃபுல்லா خاضر இவருக்கு கூட இங்க வச்சு யோஜகர் கிளோ கட்டில चार पांच जगह கட்டி ஆயிடுது சொல்லிட்டு வந்து கொடுத்துடலாம் வேலை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பேசுகிறேன் दादा सलाम बोलो दादा कैसे हम तो अच्छे இது கொடுங்களா ஒன்று கொடுங்களா फोटो अलग अलग फोटो बैठो
चलो चलो आओ 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 भाई चप्पल मिला एक भाई अच्छा भाई मैं आता हूँ ये आके जमा कर यहाँ पे तमिलनाडु है ना तमिलनाडु मेरे क्या तमिलनाडु का लोग हैं पूरा सीएम तमिलनाडु का स्टालिन वो लोग भाई बोला ना भाई लई नहीं बा कैमरा बा डरनो भाई यूट्यूब बता दो सर हाँ नेक्स्ट भाई इतना दिन मान ली बॉल क्या भाई सही आईडी मुझे मालूम नहीं Atkiva 509 Atkiva 509 ये तो फेसबुक की पता नहीं है जबरदस्त है बस बहुत ना ये बस ये लगा तमिला इतना देर से कोई ना क्या सुना मुझे क्या तेरा तू मैं नहीं से तू वो पूछेंगे नेक्स्ट आएंगे बोल आप कौन कौन आए देख लो नेक्स्ट कर देगा नहीं नहीं भाई लाइव नहीं है कैमरा के लिए डरने को இல்லை இவனுக்கு தான் தெரியும் இவன் தான் போட்டான் बोलो जी मिल तो लास्ट में रिजर्वेशन तो मिलना सर जी अच्छा मैं क्या भैया मतलब पकड़ लो नो प्रॉब्लम लाइटिंग क्यों आगा भाई बोलो बहुत बोलो हाँ माल बोलो तो बोलो भाई हेलो क्या बोलो कौन प्रेस से देने जाते तुम कैसा मैं बोलूं देखिए बोलो तुम बुला अन्वी बुला बोल कौन अमून चाहिए बोल
अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू। भाई निल्लुंगा लाइव स्टार्ट அன்பான உண்மையோடு வாய்ப்பாளர்கள் அனைவருக்கும் எல்லா சார்பாக ரமலான் மாதத்தில் வந்து நாங்கள் வந்து கடைசி பட்டில் வந்து கேள்வி பதில் வந்து கேட்டிருந்தோம். அதற்கான பதில் வந்து நம்ம ஊர் சகோதரர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்தியாவிலேருந்து வந்து 2 கேள்வி பதில் வந்து இருந்தது. குவைத்தில் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான ப்ரைஸ் வந்து கொடுக்கறதுக்காக இன்ஷா அல்லாஹ் கேம்க்கு இது அழைப்பு தலைவர் வந்திருக்காரு, நம்ம முன்னோர் வந்திருக்காரு, நம்ம பஷீர் இங்கிலேருந்து பஷீர் வந்திருக்காரு, நம்ம ரசாக் பாய் முன்னோர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பரிசு வந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் பரிசு வந்து சையத் வாஹித் கைத்தட்டினா தான் எல்லாம் வருவாங்க. அடுத்த 2வது கேள்விக்கான வந்து பதில் வந்து உஸ்மான் வந்திருக்காரா? அடுத்து வந்து ஜனாப் அப்துல் ரவுஃப் அவர்களை வந்து அப்துல் ரவுஃப் रज़ाक भाई कहाँ? भाई उनको बुलाया कहाँ? भाई अंदर आ जाओ। भाई ये आओ देगा लियाकत भाई बुला भाई लियाकत जाओ कंदर भाई लियाकत भाई वाला होगा भाई ओवरऑल शाहजान नजवा அடுத்தது வந்து அஸ்லம் எல்ஐசி அஸ்லம் லியாகத் பாய் பிலால் அரே எல்ஐசி அஸ்லம் சேர்ந்து கொடுங்கப்பா. டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்துருங்க. ஆமா ஏதாவது ஒன்னு கொடுக்கணும். और चावल लेकर का नहीं वाएंगे टाइम अच्छा आप बोलेंगे का भाई कहां दे भाई लेकर देगा और लेकर கூப்பிடுங்க வா BW கூப்பிடுறாங்க BW இல்லாம சர்ஃப் தேனீங்க சே சர்ஃப் தேனாங்க சர்ஃப் தேனாரா तुम बात करो बा दो बरिस नहीं बोलो பெரிய பிரைஸ் வாங்கி இருக்கீங்க என்ன பேசுங்க बात करो क्या जी बोलो क्या நீங்க வந்து இத பத்தி இந்த கிஃப்ட் இஸ்லாமிக் ப்ரோகிராம் நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன நல்லா நடந்தது சொல்லி கட்டு நல்லா अच्छा ओके இன்னைக்கு பாருங்க सादिक வாங்க जी அடுத்தது வந்து ஷம்சுதீன் வந்து அன்சாரி வந்து அன்சாரி ஷம்சுதீன் வந்து அன்சாரி லியாகத் பாய் வந்தாரு அது வந்து லியாகத் ஜி வாங்க இப்படி வாங்க உள்ள வாங்க இப்படி வந்து நில்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம்
அடுத்து வந்து ஜனாப் ஷபீர் மலிக் அவர்கள் இவர் வந்து நம்ம காதர் வந்து வாங்கி வர்றது அடுத்த வருஷம் நீங்க अनवर मालिक पाचे उसी अनवर भाई क्या उसी अनवर अभी तो लेके बाहर हटा किनारा आओ ஊருடைய மக்கள் சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி அதிகம் ஜமாத்தும் அந்த அதிகம் சகோதரர்கள் சேர்ந்து செய்வோம். இயக்கத்துக்கு ஈத் பெண்ணா இருக்குது. நாளைக்கு ஈத் மக்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள்லாம் வந்து சந்தோஷமான முறையிலும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமலும் இது ஒரு நல்ல தருவாய். என்னன்னா நீங்கள்லாம் இணைஞ்சிருக்கோம். மக்களுக்கு எல்லாருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும், உறவுகளையும் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து எல்லாம் ஒன்றா இருந்து சந்தோஷமான முறையில் நாளைக்கு பெருநாள் கொண்டாடுங்க. இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காகவும் துவா பண்ணுறோம். இந்த நேரலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேஎம்ஜே பற்றியும் சொல்லணும். கேஎம்ஜே பற்றி இல்லை நிகழ்ச்சியை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் வந்து வழக்கத்துக்கு மாறாக பூனிமேடு சுன்னத்துல் ஜமாத் சார்பாக பொய்ஜில்லை கேஎம்ஜேக்கு அந்த அமைப்பின் நிர்வாகிகள் ஒரு செம்மையாக ஒரு ஈது மிலாதை வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு செம்மையாக செஞ்சுருக்கிறாங்க. இது காலங்காலமாக நாங்கள் எல்லாம் பேசுகிறது தான். இது ஒன்று கூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நாள் மட்டும் ஒன்று கூடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. எப்போவுமே வந்து ஒன்று கூடி தான் இருக்கணும். இதுதான் நம்ம மார்க்கம் வந்து வலியுறுத்திருக்கிறது. எங்களுடைய முன்னோர்களையும் இப்படி தான் வந்து வழிநடத்திருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து வெற்றி அடைஞ்சாங்க. புரியுங்களா? அதாவது கருத்து வேறுபாடுகள் வந்து எல்லாருக்கும் இருக்குது. எல்லா கருத்தும் ஒன்றிணைந்து போகணும் அப்படின்னு சொன்னாக்க முடியாத காரியம். அது சகோதரத்துக்குள்ளேயே வந்து குடும்பத்துக்குள்ளேயே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அது வந்து கியாமத் நாள் வரைக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படி தான் இருக்கும். ஆனால் எது உகந்தது, எது நல்லது, எது எந்த நேரத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்கும், அதுக்கு ஒரு கோட்டின் கீழே வரணும். அப்போ தான் வெற்றி அடைய முடியும். அது வீடாகட்டும், ஊராகட்டும், அரசியல் ஆகட்டும், இல்லை ஒரு ஜமாத் ஆகட்டும், எல்லாத்துக்கும் உகந்தது அதுதான். ஒரு இலகுவாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் ஒற்றுமையாக இருங்க, அல்லாவின் கயிற்றை வந்து பற்றி கேட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் கயிறு. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை வந்து நீங்கள் கடைபிடிங்க. வெற்றி அடைகிறோம் ஆய்வு சொல்லி தான் ஒரு சின்ன ஒரு மெசேஜ், பெரிய ஒரு விஷயம் அதில் வந்து உள்ளடங்கி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். மனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் வந்து எல்லா விஷயத்திலும் ஒன்று கூடி ஒன்றிணைந்து நம்ம சேர்ந்து சொன்னாக்கா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தருணத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கேன்.
அதே நேரத்தில் நம்ம கிட்டு பூனாம் குடிமுறை இஸ்லாமிய ட்ரஸ்ட்டு மாலிக் பாய் அவர்களும் அன்வர் பாய் அவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றிணைந்து இன்றைக்கி வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி வந்து அவங்க வந்து ஒரு ஆமாம் அது அப்படி தான் ஒரு ஏதாவது ஒரு சன்மானம் கொடுக்கணும்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து ஏதாவது பெறணும். அதனால் வந்து அந்த கொஸ்டினை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு சரியான ஆன்சர் கொடுத்தவங்களுக்கு இன்றைக்கி சன்மானமாக அந்த ப்ரைஸுகள் வந்து எல்லாருக்கும் வந்து கூப்பிட்டு ஒரு ப்ரைஸு ஒரு ஆளு வகையாக கொடுத்து அவங்களுக்கும் ஒரு கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் இது. அதே போல் இப்போ பற்றி பேசணும்னு சொன்னால் பேசினே போகலாம். நிறைய வந்து செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக வந்து நம்மளுடைய ஈத்காவில் வந்து இந்த மரம் வச்சுட்டு வந்து அது ஒரு சின்ன அப்படியே ஒரு சும்மா சொல்லிட்டு போக முடியாது. அது கொஞ்சம் உன்னிப்பாக நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மக்கள் வந்து கூடுவாங்க. அந்த இடத்துல வீடியோலாம் பாஸ் ஆக போகுது. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்காக வந்து ஒரு சிரமப்பட்டு யாரோ நட்டாங்க, யாரோ திட்டம் தூக்கினாங்க, யாரோ உடைத்தாங்க அப்படின்னு சொல்லல. அது தற்காத்து கொண்டு வந்தாங்க. அதே பசுமை, அதே நீர் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்கணும், இல்லைன்னா அவர் வந்து தண்ணீர் பாய்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மரமாக உருவாக்கி இருக்குது. அதில் கனிகளும் விளையுது. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு கனி வந்து ஒரு பறவை சாப்பிட்டு அதனுடைய துவாவும் வந்து இந்த கிட்ட அமைப்புக்கு வந்து சாரம். இன்னும் அவங்க வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருக்கிறாங்க, ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வராங்க. இன்ஷா அல்லாஹ் மேலும் இந்த வரும் காலத்தில் செம்மையாக செயல்பட வேண்டும் என்று இந்த நாங்கள் கேள்வி பதில் கேட்டிருந்தோம். என்னோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நல்ல விஷயம் தான். இதெல்லாம் அதேமாதிரி எப்பவுமே நம்ம ஆசைப்படுறோம். ரெண்டாவது விஷயம், இந்த ஊரில் கேள்வி பதில் வந்து நீங்கள் வருஷம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எத்தனை வருஷம் பண்ணுறீங்க? 3 வருஷம். இந்த ஆரம்பத்தில் 2-3 வருஷம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் தான் நல்லா வரக்கூடிய காலங்களில் உங்களை வந்து அதில் ஆட் பண்ணி அட்டாடி கரெக்டாக போய் நீங்கள் பரிசு வாங்கலாம். நம்ம பரிசு வாங்குற கண்டிப்பாக பரிசு இல்லாத பரிசு சொன்னால் பரிசு கிடைக்கும். அதான் துவா செய்யுங்க. ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய குடிமுடி நம்ம வளைகுடா வாழ் சகோதரர்கள் KMJK, DRV மற்றும் கிட் சகோதரர்கள் மற்றும் ஐக்கிய சபை KMJK மற்றும் இன்னும் அமைப்புகள் நிறையா இருக்குது. சாரி பேர் சொல்லி தான் மன்னிச்சிங்க, பேர் விடப்பட்டு இருந்தால். இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் இந்த ப்ரோக்ராம் நடந்து தான் இருக்குது. அலமதுல்லா இதுவும் நீங்கள் சிறப்பாக நடந்துருக்கு. நிறைய பேர் பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்ம கிட்ட சார்பாக வந்து பரிசு பெற்ற 10 நபர்களுக்கும் சிறந்த பரிசு கொடுத்துருக்கீங்க. அதுலேயே ஒரு 10 பேர்லேயே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவருக்கு சிறந்த பரிசு ஒன்று கொடுத்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் வருடம் வந்து இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் இந்த அடுத்த வருடம் யார் யாருக்கு ஐயா தலா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் துவா செய்வோம் இன்ஷால்லா. என்றும் குடிமுறை சகோதரர்கள், பொய்த்துவாள் வளைகுடா சகோதரர்கள் ஒற்றுமையாக இருந்து இதே போல் வந்து வருஷம் நடக்கணும்னு சொல்லிட்டு அல்லா தலாவிட்ட நான் துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. இந்த பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்ச கீவா 2059 யூடியூப் சேனலுக்கும் கீவா 509 எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த சகோதரர் கீவா முபாருக்கும் அன்வர் பாய்க்கும் ரிசக்கல்லா ஃபைர் மற்றும் மாலிக் பாய்க்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நாளைக்கு ஊரில் பெருநாள் இருக்குது, அவங்களுக்கு சொல்லி ஊரில் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம குடிமுறை வந்து நாளைக்கு இன்னைக்கு தௌ ஜமாத்து கொண்டாடிச்சு. நாளைக்கு நம்ம சொல்லத்து வந்த ஜமாத் நடத்துறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், ஈத் முபாரக், எல்லாம் வந்து சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு அங்கேயும் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தனிப்பட்டா வெயில் அதிகமாக இருக்கா, சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் முடிக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வந்து நம்ம ஊர் விழாக்கத்து நிகழ்ச்சி வந்து விழாக்கத்து நிகழ்ச்சி இருக்கோம். அதே சமயத்தில் வந்து நாளைக்கு பெருநாள் இருக்க ஊரில் இதை பற்றியும் அடுத்தது குடிமுறை இஸ்லாமிக் ட்ரஸ்ட் மூலமாக வந்து நாங்கள் வந்து கடைசி 10 நாள் கேட்ட பதில் கொடுத்துருக்காங்க. பிள்ளைகள் எல்லாம் வந்து பரிசு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். முன்னோட்டம் இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமான ஒரு விஷயம். நாளைக்கு வந்து ஊரில் எல்லாம் வந்து பெருநாள் கொண்டாடுறாங்க. அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். என்னுடைய ஆசை.
ஜஸாக்குமுல்லாஹ் கஹைர். ஜஃபர் வலைக்கும் ஸலாம் வரகாத்துஹு. அமரகாம் இன்னைக்கு நம்ம ஊர் சகோதரர்கள் சேர்ந்து விளையாட்டு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு வந்து பெருநாள் இருக்கு ஊரில். ஆக்சுவலாக அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? குடிமேடு இஸ்லாமிக் ட்ரஸ்ட் மூலயமா நாங்கள் வந்து பரிசு கொடுத்துருக்கோம் கடைசி 10 நாள் கேட்டதுக்கு. அதோடைய கருத்து என்ன சொல்லி உங்களுடைய கருத்து? அஸ்ஸலாமு அலைக்கும். வராங்க ஈத் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ் வருடந்தோறும் இந்த டெக் சார்பாக நீங்கள் இந்த இஸ்லாமிக் கேள்விகள் கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் அருமையாக செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த வருஷமாக அது கூடுதல் சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. அது கிஃப்ட் வந்து பொதுமக்கள் எதிர்க்க நம்ம ஊர் பெரியவங்களை வச்சு கொடுத்தது பெருமைக்கூடிய விஷயம் இது. இன்னும் இதை வந்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு துவா செய்கிறேன். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அந்தந்த அமைப்பு ஒன்று பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு அமைப்பு இது பண்ணுறது இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நாளைக்கு ஊரில் எல்லாரும் தொழுவு போகிறாங்க ஈது. ஸோ எல்லாருக்கும் ஈத் முபாரக். பூச்சி பாய் தமிழில் கேட்குறீங்க. எல்லாம் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்து வந்து நாளைக்கு வந்து பெருநாள் இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன வச்சுருக்கோம்? அதேமாதிரி கோடிமேடு இஸ்லாமிக் ட்ரஸ்ட் மூலயமா எங்களுக்கு வந்து ரம்ஜான் மாதத்தில் லாஸ்ட் 10 கேள்விகளை கேட்டுருக்கோம். அதுக்கான விட வந்து நம்ம சகோதரர்கள் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய கருத்து உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாரையும் இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குறோம். நல்ல ஒரு உபசரிப்போட எல்லோரும் ஊர்க்காரங்க எல்லோரும் முலாக்காத் வரோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இஸ்லாமிக் ட்ரஸ்ட் குடிமேடு இஸ்லாமிக் ட்ரஸ்ட் மூலிமா வந்து இது பண்ணாங்க கேள்வி பதில் வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஊர் சகோதரர்கள் நிறைய பேர் சிறப்பாக பதில் சொல்லி சிறப்பு பரிசுகள் எல்லாம் இன்றைக்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மேலும் தொடரணும். உங்களுடைய ட்ரஸ்டோட வளர்ச்சி இன்னும் பெரிய அளவில் இருக்கணும்னு நல்லா கிட்ட துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கஹைர். எல்லா நண்பர்களுக்கும் நம்ம ஊர் மக்கள் அனைவருக்கும் म्हणजे मिला खातो ना नहीं कहते हैं छवा जाओ क्या याद करेंगे. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து பரிசீலனை கொடுத்துருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள்? बाद में इन्हें अकाउंट हिसाब इसका बेटा अच्छा मिला वाले के लिए 10 साढ़े हो जाए हम से भी नहीं बोला तो करता क्या करता नहीं मैं 11 बजे चेक कर जब पोस्ट करना बोला तो मैं 11 बजे निकल क्या भी बिना नहीं மேலும் இது போல் மாறுவதில் அல்ஹம்துலில்லாஹ் அனைவரும் தீனுடைய மார்க்கத்தை வந்து அனைவரும் எதிர்த்து கட்டாய கடமையாக எனக்கு கடமை இதெல்லாம் வந்து அதன் அடிப்படையில் கீழ்காமிப்பினர் வந்து உண்மையான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து வருடம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஊரில் உள்ள சகோதரர்களும் அது மாதிரி வீட்டில் இருக்கிற சகோதரர்களும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும். கொடுத்துருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். அலாம் கறி கேடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தலைவர் இங்கே வந்து வருஷம் நம்ம இது செய்கிறது தான். கொரோனா காரணத்தினால 2-3 வருஷம் நம்ம இதை நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதெல்லாம் இப்போ வந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் ரொம்ப இதை வந்து நம்மளும் இதை வந்து இன்னும் சிறப்பாக கொண்டு போவோம். உங்கள் ஆதரவு அது மாதிரி ஊரில் இருக்கிற இங்கே இருக்கிற ஆறு கூட்டுங்க. சரிக்கா. சரி காதல் ப்ளாக்
மூலமாக நம்ம வந்து இங்கே நடத்திருக்கோம். அடுத்து வந்து நாளைக்கு வந்து பெருநாள் ஊரில் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பூனிமேடு இஸ்லாமிக் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் வந்து கேள்வி பதில் கேட்டிருந்தோம். கடைசி அதுக்கான விடையை கொடுத்துருக்கோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து நாளைக்கு ஊரில் பெருநாள் எல்லாம் நல்லபடியாக நல்லா கொண்டாடட்டும். என்ன இப்போ நம்ம ஊருக்கு போக வேண்டியிருந்ததில் நம்மளும் பெருநாள் போகலான்னு நினச்சோம். ஆனால் இல்லை, அடுத்த ஈத் பெரிய பக்ரீதுக்கு போகலாம். நல்லபடியாக நடக்கட்டும், அவ்வளோதான். துவா செய்வோம், அவ்வளோதான். கிட்டோட கருத்து என்ன உங்களுக்கு? இஸ்லாமிக் ட்ரஸ்ட் நடக்குது, நல்லபடியாக நடக்கட்டும், அவ்வளோதான். ஆதரவு தருவோம். கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாம் மிஸ் பண்றது யாருன்னா அவங்க மாமாவை மிஸ் பண்றாங்க. எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா பாய் உங்க அக்கா பசங்க எல்லாம் உங்களுக்கு ஈத் போட சொல்லி வேற லெவல் இன்ஷால்லா. ஒரு திருவிழா வச்சுருக்கிறாங்க. மாதிரி ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் கூட இவ்வளோ ஆளுங்க வரல, நான் பார்க்கல. நான் வந்து எல்லா மக்களும் சேர்ந்து யார் யாரை பார்க்க முடியும் அல்ல அந்த பிள்ளைங்க பார்க்குறோம். இன்னொரு விஷயம், அதாவது நம்ம இந்த கேள்வி பிள்ளைங்க எவ்வளோ மெச்சூரிட்டி, அதாவது நம்ம பிள்ளைங்க எவ்வளோ தாலிம் ஆகிருக்கிறாங்க, என்ன நம்ம இங்கே வயசாத ஆள் ஒருத்தர் கூட அந்த பதில் சொன்னார். அந்த பதில் கூட எடுப்படல சொல்லி இன்னைக்கு அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. சேர்ந்து இது செய்யணும்னு சொல்லி என்னுடைய ஒரு கோரிக்கை. நீங்களும் வந்து எல்லா சேர்ந்து எல்லாம் ஒரு முடிவு எடுத்தாலும் சேர்ந்து எடுத்தா, அதாவது ஒரு கை தட்டினா கை தட்டினா எல்லா கை சேர்ந்தா இதே தான் நாட்டியம். எல்லா வருங்காலங்களில் ஒன்று கூடி எல்லாம் செய்யணும் சொல்லி வந்து நாளைக்கு பெருநாள் இருக்குது. அதை பற்றியும் இப்போ வந்து கேள்வி கேமரா அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இது. ஏன்னா அனைத்து நம்ம ஊர் சகோதரர்களும் வந்து ஒருங்கிணைந்து வந்து ஒரு முலாகத் பண்ணியிருக்கோம். அல்லாஹ்வுக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவதாக ஈதோடைய பெருநாள் ஆகையால் வந்து இன்னைக்கு முலாகத் செய்கிறது வந்து முசாபத் செய்வது வந்து சுன்னத். அல்ஹம்துலில்லாஹ். அதை நோக்கி எல்லா சகோதரர்களும் வந்திருக்காங்கன்றது வந்து மிக மிக சிறப்பான ஒரு செயல். அடுத்தபடியாக நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஊரில் வந்து ஒரு முலாகத் இருக்கு, ஈது இருக்குது, பெருநாள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அனைத்து சகோதரர்களும் வந்து இதே போல் வந்து கலந்துக்குவாங்கன்ற நம்பிக்கையாக இருக்குது. மேலும் வந்து கிட்டோடைய ப்ரோக்ராமு இது மூணாவது வருஷமாக செய்கிறாங்க போல இருக்குது. மிக சிறப்பான ஒரு செயல் அது. ஏன்னா ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களும் வந்து ஒரு 3 வருஷமாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கிடைக்கிறத விட ஒரு ஆர்வமாக வந்து அவங்க பங்கு பெறுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு செயல். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு வந்து கிட்டுக்கு தான் நன்றி தெரிவிச்சிருக்கோம். வாய்ப்பு அளித்த சகோதரர்கள் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அவர்கள் இது வந்து நாளைக்கு பெருநாள் இருக்க ஊரில் அதை பற்றியோ இன்னைக்கு விழாக்கள் நடந்ததை பற்றியோ அவர்கள் வந்து கிட்ட வந்து கேள்வி பதில் அதுகளை பறிச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாபெரும் இது ரொம்ப எதிர்பார்த்தது. எல்லா ஜமாத்து இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஈத் மிலாகத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசு பாக்ஸ் சார்பாக ஈத் முபாரக் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடப்பையாக இருந்தது. பத்து சகோதரர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மேலும் வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எல்லாம் சேர்த்து தலைவெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, அப்புறம் தான் கடைசி. அல்ஹம்துலில்லாஹ். நான் எதிர்பார்க்கல வாணி
பாணி ஊர்ல இருக்க சகோதரிகள் இந்த தடவை நம்ம வித்தியாசமா சகோதரிகள் சகோதரிகள் அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கொண்டு வந்தோம். எல்லாமே சேர்ந்து அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து என்ன அடுத்து வந்து எல்லாருக்கும் தெரியுவீங்க, எல்லாருக்கும் எல்லா மக்களும் தெரியாத மாதிரி ஒரு குரூப்ல எல்லாம் கலந்துக்குவாங்க எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதே மாதிரி கண்டினியூஸா அடுத்த வருஷம் நம்ம இல்லைன்னா எல்லாமே இந்த ப்ரோக்ராம் வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாமே சேர்ந்து செஞ்சாங்க. எல்லா நிர்வாகிகள், எல்லா ஜமாத்துகள், 2 ஜமாத்து மற்ற அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து வந்து செஞ்சாங்க. இன்ஷால்லா அவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இது நடத்திட்டு இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஊரில் வந்து அப்படியே வாழ்த்துக்கு சொல்லுங்க. இன்ஷால்லா ஊரில் இருக்க நிர்வாகிகள், ஊரில் இருக்க சகோதரர்கள், ஊரில் இருக்க எல்லாருக்குமே ஈத் முபாரக். எல்லாம் நீங்கள் பிறை பார்த்துட்டீங்க. எல்லாருக்கும் மனம் கழிந்த ஈத் முபாரக். கொடுத்துருக்கோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து நான் சொல்கிறேன். ஒரு அருமையான ஏற்பாடு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கடைசி பக்கத்தில் வந்து இஸ்லாமிய கேள்வி வைத்து அதாவது மார்க்க கல்வி ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் ஆணும் கட்டாய கடமை, அதை அறிந்து கொள்வது என்றது தவிர்க்க முடியாத ஒன்று. அதன் அடிப்படையில் வந்து இந்த மார்க்க கல்வியை உண்மை இன்னும் அவங்களுடைய அந்த அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கு நம்ம குடிமேடு இஸ்லாமிய ட்ரஸ்ட் சார்பாக கடைசி பத்தில் வந்து கேள்வி பதில், இஸ்லாமிய கேள்வி பதில் வந்து அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்ஷால்லா இன்னைக்கு வந்து இந்த சபாத் முகாமில் வந்து ஏற்பாடு பண்ணி அனைவருக்கும் கொடுத்தாங்க. அலமதுல்லாஹ் அந்த நிகழ்வு நான் கண்டிருக்கேன். ஒரு அருமையான போட்டிகள் வந்து தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். கடமைகளை வெளிப்படுத்த இந்த நேரத்தில் நான் முன்னெடுத்த நிர்வாகிக்கும் அந்த உறுப்பினருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில். அதே போல் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊரில் வந்து ஈத் தொழுகை இன்ஷா அல்லாஹ் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஈத் தொழுகையில் ஒட்டுமொத்த ஊரும் ஒற்றுமையாக இருந்து அந்த ஈத் தொழுகையை நல்லா நிறைவேற்றி உற்றார் உறவினர் அனைவரையும் சந்தித்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வேணும் என்ற இந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். ஆகையால் உறவுகளை பேணி நடக்கும் போது அல்லாவுடைய ரசூலை யார் ஒருவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியும் தன்னுடைய வாழ்நாள் நீட்டி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய உறவுகளை பேணி வாழட்டும், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை பேணி வாழட்டும். அதுபோல் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நடைபெறும் ஈத் தொழுகையில் யாரெல்லாம் நமக்கு வந்து உறவினர் இருக்கிறாங்களோ அவர்களை ஆற தழுவி நம்மளுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு நல்ல முறையில் இந்த ஈதை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சி மூலியம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். நிர்வாகிகளுக்கும் அனைவரும் ஜஸாக்குமுல்லாஹ் கைர். இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். மக்களுக்கு ஆர்வம் ஊட்டி அவங்களுடைய அறிவுத்துறை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நடத்தி அவங்களுடைய அந்த அறிவு மேம்பாடு மேம்பட நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கோரிக்கையை அடுத்ததாக நம்ம தலைவர் உப தலைவர் அவர்கள் வந்து இது உரையாற்றுவார். நாளைக்கு வந்து ஊரில் பெருநாள் இருக்குது. அதை பற்றி நல்ல ஒரு
நல்ல ஒரு செயலை பண்ணிக்கிறோம். இன்ஷால்லா வர வருஷத்தில் இதேமாரி செய்வோம். இன்ஷால்லா இந்த ஆர்வம் எல்லாரும் ஒன்றும் மக்கள் அதிகமாக கலந்து கொண்டு இந்த கேள்விக்கான நேரத்தை அது தனியாக ஒதுக்கி நாட்டில் இன்னும் முறையான முறையில் பதில் கொடுத்து ஆர்வம் செய்யணும். கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் மீண்டும் கலந்துக்கிறோம். பரிசு 10-50 ஆக்குற மாதிரி இன்ஷால்லா 30 நாளுக்கு கூட இன்ஷால்லா உங்கள் ஆர்வம் வந்து அதிகம் ஆர்வம் ஆகணும். இந்த இஸ்லாத்தை பற்றி ரம்ஜான் மாதம் இன்ஷால்லா இது ஒன்றும் ஆர்வம் கொடுத்து மக்களுக்கு ஆர்வமாக இது மெசேஜ் கொடுக்குறோம். இன்ஷால்லா இது வரதுல இன்ஷால்லா கொடிமலை போயிட்டு எல்லா அமைப்பு சேர்ந்து நல்லா சார்பாக இன்னைக்கு மற்ற பார்க்கக்கூடிய நண்பர்களாக அனைத்து அமைப்புகளையும் இணைந்து இன்னைக்கு பார்க்க முடியாத நண்பர்கள் எல்லாம் நண்பர்கள்லாம் இன்னைக்கு பார்க்க முடியாத நண்பர்களை இன்னைக்கு பார்த்து அவங்க பார்க்கறது ஒரு மகிழ்ச்சி. இன்ஷால்லா வரும் வெள்ளிக்கிழமை கூட மக்கள் இதேமாதிரி கலந்து ஆர்வமாக வந்து கலந்து முடிச்சு இன்ஷால்லா துவா செய்கிறேன். இன்ஷால்லா எல்லாருமே பேசுறதுக்கு வாய்ப்படுத்த நம்ம அனுர் பாய் ஒரு தகவலாக இப்போ மட்டும் அவர் மலிப் அவர் திருச்சி தகவலாக நாளைக்கு பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். அதாவது நல்லா நீங்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க கேள்விப்பட்டது. அதில் நம்ம ஊர் பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் வந்து படம் எடுத்தாங்க. அலமதுல்லா அது பாராட்ட வேண்டியது இருக்குது. நாளைக்கு ஊரில் தாயகத்தில் வந்து ஈதா நம்மளுக்கு இந்த ஈர்ப்பு பார்த்து கருத்து நான் சொல்லிட்டு சொல்லுங்கள். கருத்து ஒன்றும் இல்லைங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நடத்துறீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. கேள்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இதே மாதிரி நடக்கணும்னு துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நடந்த கூனிமேடு அனைத்து சகோதரர்களும் சேர்ந்து வந்து இன்றைக்கி விழாக்கள் நிகழ்ச்சி நடத்தி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் வந்து விழாக்கத்தாவது அந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்ஷா அல்லாஹ் இது போல் மேலும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஊர் சகோதரர்கள் மட்டும் இங்கே மட்டும் இல்லை, குவைத்தில் மட்டும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்தில் ஊர்லேயே இதுமான நிகழ்ச்சிகள், மிலாக்கத் நிகழ்ச்சிகள், இஃப்தார் நிகழ்ச்சிகள் இதுமாரி நடத்தி மக்களை ஒன்று திரட்டி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வழிவகுக்கணும் தான் எங்களுடைய கருத்து. இன்ஷா அல்லாஹ் கூனிமேடு இஸ்லாமிக் சர்ச் எல்லா விதத்திலையும் உங்களுடன் ஒத்துழைப்பு கொடுக்கின்றது கேட்டுக்கொள்கிறது. இந்த விஷயத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். இன்ஷால்லா நாளைக்கு ஊரில் பெருநாள் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்து வந்து கூனிமேடு இஸ்லாமிக் ட்ரஸ்ட் மூலமா இன்றைக்கி லாஸ்ட்டு 10 நாள் கேள்வி கேட்டிருந்தோம். இஸ்லாமிக் கொஸ்டின் ஆன்சர் அதுக்கான பதில் கொடுத்து அதுக்கான பரிசு கொடுத்துருக்கோம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து ஊர் சகோதரர்களும் உருவத்தை சந்தித்தில் மிக்க சந்தோஷம். எல்லாம் இங்கே வந்து மித்தனுடைய தொழிலை முடிஞ்சு எல்லாம் அதுவும் இல்லாத மற்றபடி கேட்டிங் மூலியமா வந்து கிட் மூலியமா வந்து கடைசி 10 நாட்கள் அந்த கேள்வி விடயங்களுக்கு பதில் கொடுத்தவங்களுக்கு சிறப்பான பரிசு உங்களுக்கு சிறப்பு வைத்ததுக்கு ஜாக்கல்லா ஹேர். எல்லாரும் சந்தோஷமான செய்தி எல்லாம் ஜாக்கல்லா ஹேர். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஊரில் வந்து பெருநாள் கொண்டாடுறோம் அத்தனை பேருக்கும் ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள். ஜாக்கல்லா ஹேர். கிலாமத்து ஹேர். ஈதுல் முபாரக்கு. தகவலுல்லாஹா மின்னுக்கும். நம்ம வந்து கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் கொடுத்துருக்கோம். பதிலுக்கான ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து நான் சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்க கேள்வி கரெக்டாக சொன்னாங்க. கிட்ட சார்பாக வந்து இன்னைக்கு வந்து பரிசு போட்டது வந்து கிட்ட சார்பாக ஊரில் நாளைக்கு அனுமனுக்கு வந்து சரியான பதில் யார் சரியான பதில் யார் கேள்வி கேட்குற டைமிங் தான் சொல்லி அதே போல இந்த ரமணானுடைய அனைத்து பிரார்த்தனைகளும்
அனைத்து இபாதத்துகளும் வந்து செஞ்சிருப்போம். அந்த அனைத்து இபாதத்தையும் அல்லாஹ் நம்ம இபாதத்தையும் அதே போல் இதே போல் நம்ம மார்க்க சிந்தனை நம்ம முக்கியமானது. இந்த மார்க்க சிந்தனை வந்து மனிதனுக்கு புரட்டி போடும், இங்கேயும் வெற்றி தரும், மறுமையிலும் வெற்றி. இன்னைக்கு நம்ம சேர்ந்த காரணம் மார்க்கம் வலியுறுத்தப்பட்ட ஒரு பெருநாளை கொண்டாடிவிட்டு அன்போடு பரிமாற்றிக் கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான் சேர்ந்தோம் தவிர தனிப்பட்ட நபருக்காக தனிப்பட்ட விஷயத்தை நம்ம சேர்ந்தோம். அப்போ இந்த ஒற்றுமை சாதாரண ஒரு நிகழ்வு, ஒரு பெருநாள் நம்மளுக்கு இணைக்குதுன்னு சொன்னால் மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? அப்போ அந்த மார்க்கத்தை நம்ம கற்றால் நம்மளுக்கு எங்கே இணைக்கும்? இங்கே இணைத்தது போல நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் போகக்கூடிய ஒரு விஷயமாக அமைச்சு அப்படிப்பட்ட நன்மக்களாக மாறணும். இங்கே வந்திருக்க அனைத்து சகோதரர்களுடைய வாழ்த்துக்களும் அதே போல் அவர்களுடைய சுகாதாரத்திற்காகவும் பொருளாதாரத்திற்கும் இன்னும் அப்புற சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்த வண்ணமாக இன்ஷால்லா இந்த நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் பிரார்த்தனை செய்து குறிப்பாக எங்கள் ஊர் சகோதரர்களுக்கு நேர்மையும் இதாயத்தை அதிகம் வழங்க வேண்டும், பொருளாதாரத்திலும் சுகாதாரத்திலும் அதிகமாக வளம் வர வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதை ஒட்டி இந்த வரக்கூடிய 6 நோன்பையும் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிங்க. அல்லாஹ் உங்களுக்கு நன்மை அளிக்கும். கேள்வி பதில் கேட்டு பரிசு கொடுத்துருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு இல்லைதான்ப்பா, இந்த மாதிரி செஞ்சு செய்கிறது ஒரு சந்தோஷம். நம்ம ஊருக்காரங்க புரிஞ்சுக்கலாம், ட்ரை பண்ணீங்க, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. மாஷா அல்லாஹ், வெரி குட். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சொல்லிட்டு? கருத்து ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு நபர் வந்து ஒரு தடவை தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ தெரியாதவங்க வந்து ஒரு கேள்விக்கு வந்து தெரியாத தெரிஞ்சவங்க வந்து சொல்லும்போது அது மற்றவங்களுக்கு போய் சேரல. அதனால மறுபடியும் அந்த சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது எப்படின்னா எல்லா சகோதரர்களுக்கும் போயிட்டு அது சேரணும் அப்படின்றதுக்காக தான் இன்ஷால்லாஹ் அதுக்கான வந்து ஒரு வேறு வாய்ப்பு என்ன கொடுத்துருக்கிறப்போ அடுத்த வருஷம் எல்லா அமைப்புகளும் கொடுத்து 30 நாளும் கேள்வி கேட்குற மாதிரி நம்ம வந்து ஒரு திட்டத்தை வச்சுருக்கோம். இன்ஷால்லாஹ் துவா பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஷால்லாஹ் வந்து விழாக்கத்தை நடத்தியிருக்காங்க. அடுத்து வந்து ஊரில் நாளைக்கு பெருநாள் இருக்குது. மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அடுத்து வந்து பூலிமேடு இஸ்லாமிக் ட்ரஸ்ட் மூலமா வந்து கேள்வி பதில் கேட்டு அதுக்கான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லாம் சூப்பராக இருந்தது. துவா செய்வோம், இன்ஷா அல்லாஹ் கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். துவா செய்வோம். எல்லா அமைப்பும் ஒன்றா செஞ்சு ஒரு சிறப்பு, ஒரு நல்ல விஷயம் தான். ஒற்றுமை தான் நல்ல கணக்கு. ஒற்றுமை எனக்கு தான் எல்லாருக்குமே வந்து ஒரு வச்சிருக்கோம். எல்லாம் ஒரு பிரிஞ்சு போனாலும் சரி இருக்காதுல்ல, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கைத்தனா நல்லா இருக்கும். எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இருந்து ஒரே கொடைக்குள்ளே இருந்தாக்கா இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலத்தில் மறுபடியும் ஒற்றுமையாக இருந்து எல்லாம் ஒரு மாரி ஒன்றா சேர்ந்து செய்வோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. கேள்வி பதில் கேள்வி பதில் கேட்டால் சில பேர் வந்து அவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்கட்ட இந்த கிட்டில் இப்போ வந்து கேள்வி பதில் சொல்ல எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு அந்த நேரத்தில் நினச்சினா நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்கேன்ப்பா, அவங்களோட அட்மின்கிட்ட அவங்க நினைப்பாங்க சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அவங்க கவர் பண்ணுங்க. நம்மளோட ஷபீர் இவங்களாம் சொல்லியிருக்காங்க, அவங்களாம் வந்து அவங்களும் வந்து கிட்டில் கடமை ஒரு கவுஸ் வந்து முகமது கவுஸ் வந்து துபாயிலேருந்து டாக்டர் கவுஸ் துபாயில் வந்து இந்த குவைத்துக்கு வந்திருக்காரு, விசிட் வந்திருக்காரு, ஃபேமிலியோட வந்திருக்காருங்க. பெருநாளில் சகோதரர்கள் வந்து செய்கிறதுக்கு பேர் வந்ததுக்கு ஆமாம். அதே சமயத்தில் வந்து இன்னைக்கு வந்து விழாக்கள் நிகழ்ச்சி வந்து நடத்திருக்கோம் சப்பாத் வளாகத்தில். அதே சமயத்தில் நாளைக்கு பெருநாள் நிகழ்ச்சி பெருநாள் ஊரில் இதை பற்றி ஒரு கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பூனிமேடு இஸ்லாமிக் மூலமாக பரிசுகள் வந்து கொடுத்துருக்கோம் பேருக்கு கேள்வி கேட்டு இதுக்கான கருத்து நிகழ்ச்சிக்கு இதெல்லாம் பார்க்கணும். 8 இயர்ஸ் பண்ணி வந்தார், 8 இயர்ஸ் அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 8 இயர்ஸ் பண்ணி இதே லெவல்ஸ் ஃபைட் டைம் விளையாடுறோம். அவங்க இப்பவும் அதே மாதிரி எத்துசாசமோடு எல்லாம் இதை கொஞ்சம் இனிமேல் ஜமாத்து நல்லா வேலை. அப்புறம் உங்கள் அப்பா கூட எல்லாம் இருந்திருப்பீங்க, அவர் தான் மிஸ் பண்ணுவீங்க. நல்லா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஒற்றுமையாக நல்லா வராங்க. அதாவது
ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. பிளேசஸ் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு அதாவது ப்ரைஸஸ்லாம் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது அது கண்டக்ட் பண்ணுற பெரிய விஷயம் இல்லை, அது ஒற்றுமை. இங்கே அந்த பண்ணுறோம், எல்லோரும் கூப்பிடுறோம், ஆர்கனைஸ் பண்ணி வராங்க, ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு எந்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில், இன்னும் வளர்க்கணும். கண்டிப்பாக பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஜமாத் இஃப்தார் நீங்கள் வேற லெவல் பா. उनका नाम आता नहीं, क्या नाम है उसका? अयाज भी अयूब का भाई का नाम। आगा बा मालिक भाई मालिक